வணக்கம் தலைமையிலே. இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தயாரித்திருக்கின்ற ஒரு கம்ப்யூட்டர் இயந்திர துப்பாக்கி இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய இராணுவ பயன்பாட்டில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கு. இது இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டாக தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த பயங்கரவாத அரபுகளை மிகப்பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 800 இராணுவ வீரர்கள் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. 1,80,000 பேர், எல்லாருமே 43,000 சொல்லிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட 1,80,000 பேர் காசால மரணம் அடைஞ்சிருக்கு. இந்த இயந்திர துப்பாக்கி தான் மிக முக்கியமான காரணம் வகிக்கிறதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏஐ வகை ஆயுதங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஆயுதங்களும் இந்த இயந்திர துப்பாக்கி, இதோட பேர் அர்பல் மிஷின் கன், அர்பல் ஃபிட்டட் மிஷின் கன். இந்த அர்பல்ங்கிறதா ஒரு புரட்சியான புதிய கம்ப்யூட்டர் தயாரிப்பு. இந்த துப்பாக்கிகளும் இந்த காசா வழிக்க மிக பயங்கரமாக பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பயங்கரவாத பக்தர்கள். ஏஐ ஆயுதங்கள் வேற, அர்பல் ஃபிட்டட் மிஷின் கன் வேற, ரெண்டுமே வேற வேற. இப்போ ஏஐக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இயந்திர மனிதன் இருக்கான், அவன் கையில் ஒரு இயந்திர துப்பாக்கி இருக்கு, அல்லது ஒரு ரோபோட் இருக்கு, அது கையில் ஒரு இயந்திர துப்பாக்கி இருக்கு. இன்னைக்கு அது என்ன பண்ணுதுன்னா, எதிரியை கண்டுபிடிச்சு அவனை டயக்னோஸ் பண்ணி, அதாவது அவனை உணர்ந்து ஒரு மனுஷனுடைய தலையிலே இல்லாமல் அதே சுட்டு வீழ்த்துது. இது ஏஐ வகை ஆயுதங்கள். இதுவுமே இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இது நாளைய தலைமுறை ஆயுதங்கள் பேசப்படும். இந்த ஏஐ வகை ஆயுதங்கள் ஒரு இராணுவ வீரரே போக தேவையில்லை. இந்த இயந்திர மனிதனே இயந்திர துப்பாக்கி இட்டு போய் எதிரியை கண்டுபிடிச்சு அவனை எதிரின்னு சொல்லி முடிவு பண்ணி எந்த வித தலையீடும் இல்லாமல், மனித தலையீடு இல்லாமல் சுட்டு வீழ்த்திடும். இது ஏஐ வகை ஆயுதங்களுக்கு ஒரு உதாரணம். இல்லை ஆளே இல்லாமல் வாகனங்களை பொறுத்தப்பட்டு இருக்கிற இயந்திர துப்பாக்கி, செவறுகளில் மாற்றப்பட்டிருக்கிற இயந்திர துப்பாக்கி எல்லாமே ஏஐயில் வரும். இது என்ன, அர்பல் கம்ப்யூட்டரைஸ் மிஷின் கன், புதிய தயாரிப்பு. இதை தயாரித்தது முதல்ல IWI, இது இஸ்ரேல் நிறுவனம், இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரி. இவங்களும் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், இந்த நிறுவனமும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சது இஸ்ரேல், உற்பத்தி பண்ணுறது இந்தியா. ஒரு சாதாரண இயந்திர துப்பாக்கி இருக்கு, அதை விட பல மடங்கு இந்த அர்பலை மாட்டும் போது அது முன்னேறி போயிடும். இப்போ நீங்கள் இயந்திர துப்பாக்கி இருக்கு, அதில் கிரிப் இருக்கும். நீங்கள் இப்போ சுடுற ட்ரிகர் இருக்கு இல்லைங்களா, ட்ரிகருக்கு பின்னால் ஒரு கிரிப் இருக்கும். இந்த கிரிப்பை கழட்டிக்கிட்டு, கிரிப்பை கழட்டும் போது அந்த ட்ரிகர், அந்த சுடுற ட்ரிகர் பாம்புலையே அமுத்துறது, அதுவும் சேர்ந்து கழண்டு வந்துடும். இதில் அர்பல் ஃபிட்டட் கிரிப்பையும் அந்த ட்ரிகரையும் மாட்டிக்குவாங்க. அவ்வளோதான் செய்ய வேண்டியது, வேறு எதையுமே மாற்றம் செய்ய தேவையில்லை. புதுசாக பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அர்பல் ஃபிட்டர் மாற்றிட்டிங்கன்னா, இந்த கிரிப்புக்கு கீழே சதுரமாக ஒரு சிறிய கம்ப்யூட்டர் மென்பொருள் பொருத்தப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு, சிறிய சதுரமாக. இதை மாற்றும் போது அந்த இயந்திர துப்பாக்கி 600 கிராம்லேருந்து 900 கிராம் வரைக்கும் எடை கூடுதலாக மாறி போயிடும். இதை மாட்டிட்டிங்கன்னா அது அர்பல் ஃபிட்டர் மிஷின் கன்னாக மாறிடும். இதை சரியாக சொல்லணும்னா, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிகர் வித் அர்பல் கம்ப்யூட்டரைஸ் ட்ரிகர் மோட் அப்படிம்பாங்க. இதை தான் சரியாக சொல்லணும். இதை மாற்றிட்டா என்ன பெரிய மாற்றம் ஏற்படும்? முதல்ல எந்த துப்பாக்கியில் மாற்றிருக்காங்கன்னா, இது எல்லாமே 4 இஸ்ரேலிய இயந்திர துப்பாக்கியில் இதை மாற்றி மற்ற நாட்டு இயந்திர துப்பாக்கியிலையும் மாட்டி பர்சனல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை 4 இயந்திர துப்பாக்கியில் மாட்டி சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க. தவார் X-95, அதில் கர்மேலில், அராத்தில், நெகவ், இந்த வகை மிஷின் கன்னில் இதை மாட்டியிருக்கிறாங்க. இயந்திர துப்பாக்கி பொதுவாக 3 மோடு வைப்பாங்க. அதாவது அதில் ஒரு விசை இருக்கும் துப்பாக்கிக்கு பக்கவாட்டில். அதில் ஒரு விசை அமுத்துனீங்கன்னா லாக் ஆகிக்கும், ட்ரிகர் லாக் ஆகிடும், நீங்கள் சுட முடியாது. எப்போவுமே நீங்கள் கையில் துப்பாக்கி வச்சுருக்கீங்க, இடுப்பில் சொருகி வச்சுருக்கிறீங்க, இல்லை நீங்கள் சண்டைக்கு போகாத சமயத்தில் வச்சுருக்கீங்கன்னா அந்த லாக் மோடில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் ட்ரிகரை அமுத்தினாலுமே குண்டுகள் வெளியே போக ட்ரிகர் வேலை செய்யாது. இது ஒரு மோடு. அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மோடு போகும். இந்த ஷூட் மோடில் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு குண்டா சுடலாம். ஒரு குண்டை சுட்டுட்டு அடுத்து இன்னொரு குண்டை குறிப்பாக சுடலாம். அதான் சிங்கிள் ஷூட்டிங் மோடு மாற்றலாம்.
இன்னொன்று ஆட்டோ மோடில் போட்டுக்கலாம். ஆட்டோ மோடில் போட்டால் நீங்கள் ட்ரிகரை தொட்டிங்கன்னா மடம் குண்டுகள் வெளியே போகும். தொடர்ச்சியாக குண்டுகள் போகும். ட்ரிகர் நீங்கள் கை வச்சிருக்க வரைக்கும் ட்ரிகர்லேருந்து கை எடுத்தால் குண்டுகள் நின்றும். இது வந்து ஆட்டோ மோட். இந்த அர்பல் ஃபிட்டர் மாட்டும்போது அதில் அர்பல்னு கூட ஒரு மோடு இருக்கும். அந்த அர்பல் மோடு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வடிவமைப்பு உங்களை வழி நடத்தும். இப்போ நீங்கள் வந்து சுடுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிகர் அமுத்துனா போதும், உங்களுடைய இதய துடிப்பை பரிசோதித்து, உங்களுடைய பதட்டத்தை எல்லாம் பரிசோதித்து, எதிரியை பார்த்து அவனுடைய ஓட்டத்தை எல்லாம் பரிசோதித்து, அவன் எங்கே ஓடுறான், அவன் எப்படி இருக்கலாம் பரிசோதித்து மிக துல்லியமாக குண்டுகள் அனுப்பும். இப்போ நீங்கள் ட்ரிகரை அமுத்துறது மட்டும்தான் உங்கள் வேலை. ட்ரிகரை ஃபஸ்ட்டு அமுத்துறீங்க, ஒரு குண்டு வெளியே போயிடுது. அடுத்த குண்டிலிருந்து வெளியே போகிறது அர்பலோட பொறுப்பு. நீங்கள் ட்ரிகர் அமுத்துனா போதும். ட்ரிகரை நீங்கள் விடுற வரைக்கும் அர்பல் வேலை செய்யும். இது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் தாண்டி பரிசோதித்து காட்டிட்டாங்க. 1/2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 2.2 மீட்டர், 2 மீட்டர் கொஞ்சம் பெரிதா, 2க்கு 2 மீட்டருக்கு 2 மீட்டர் அகலம் உள்ள நீளம் உள்ள ஒரு இலக்கை அங்கே மாட்டி வச்சு 500 கிலோமீட்டர்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற 2 மீட்டருடைய இலக்கு மிக பெருசாக உங்களுக்கு தெரியாது. கண்ணுக்கு மிக பெருசாக தெரியாது, சுடவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸ்னைப்பர்ஸ் மட்டும்தான் சுட முடியும். அப்படி ஒரு இலக்கை மாட்டி சாதாரண இயந்திர துப்பாக்கியில் அர்பல் மாட்டாமல் சுட்டாங்கன்னா 10 குண்டில் 8 குண்டு வெளியே போகுது. அந்த 2 மீட்டர் தாண்டி வெளியே போயிடுது. 2 குண்டு மட்டுமே அதை சுடுது. அதாவது ஒரு மிகச்சிறந்த கமாண்டை சுடும்போது. அதே நீங்கள் அர்பல் மாட்டிக்கிட்டு சுட்டிங்கன்னா 10 குண்டில் 9 குண்டு இலக்கை தாக்குது. மிகச்சரியா 500 மீட்டர் தாண்டி இருக்கிற, 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அந்த கண்ணுக்கு மிக சரியாக புலப்படாத அந்த 2 மீட்டர் இலக்கை 9 குண்டு தாக்கிடுது. ஒரே ஒரு குண்டு மட்டுமே வீணாகுது. அப்போ பார்த்துங்க அர்பல் வந்து எந்த அளவுக்குன்னு. இன்னொரு சோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இயந்திர துப்பாக்கி வந்து ஒரு கமாண்டோ கையிலையும் கொடுத்துருக்காங்க. ஒரு இயந்திர துப்பாக்கியை அதுக்கு முன்னால் இயந்திர துப்பாக்கியை பார்க்காத, இயந்திர துப்பாக்கி பற்றி தெரியாத ஒரு மனிதர் கையிலையும் கொடுத்து அர்பலை மாட்டி சுட சொல்கிறாங்க. 200 மீட்டருக்கு தாண்டி இருக்க இலக்க 10க்கு 10 குண்டுமே அந்த கமாண்டோ சுட்டுட்டாரு. புதுசாக இந்த துப்பாக்கி எடுத்தவர், எந்த வயசுலையும் தெரியாதவர் துப்பாக்கி எடுத்தவர் சுடும்போது 10ல் 9 குண்டு மிகச்சரியாக போய் சுட்டுருக்கு. அப்போ அந்த அர்பல் வந்து எந்த அளவுக்கு வழி நடத்துது, இதிலே புரிஞ்சுக்கலாம். இந்த அர்பல் மாட்டியுள்ள இயந்திர துப்பாக்கி ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய கையில் வச்சிருக்கும் போது அவருக்கு வந்து சண்டை களத்தில் உயிர் பிழைத்து இருக்கும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகமாகுது. ஏன்னா அர்பல் கையில் இருக்கனால அவர் சுடும்போது மிக துல்லியமாக எதிரியை முந்தி இவங்க சொல்றதுனால அவர் வந்து அவருடைய 3 மடங்கு அவர் உயிர் வாழலாம், அதிகமாக உயிர் பிழைத்து வாழலாம்ங்கிறத இந்த அர்பல் நிரூபித்து காட்டியிருக்கு. அதே போல பல மடங்கு அக்யூரசியாக மிக துல்லியமாக சுட முடியும், மிக வேகமாகவும் சுட முடியும் அர்பல் இருக்கனால. இந்த 500 மீட்டர் தாண்டி பண்ண சோதனையில் இயந்திர துப்பாக்கி, சாதாரண இயந்திர துப்பாக்கி வச்சு சுடும்போது 2.5 நிமிஷம் பதிவாச்சு. 10 குண்டு அவங்க சுடும்போது, அவங்க எல்லாம் அசம்பிள்லாம் பண்ணி சுடும்போது 2.5 நிமிஷம். அர்பல் மாட்டி இருக்கும்போது வெறும் 1.5 நிமிஷத்தில் சுட்டாங்க. சாதாரண இயந்திர துப்பாக்கி 10 குண்டில் 8 வந்து வீண் பண்ணியிருக்கு. 2 குண்டு மட்டுமே சரியாக போச்சு. அர்பல் வந்து 10க்கு 9 குண்டை இலக்கை நோக்கி அனுப்பிச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சண்டை காலத்தில். பொதுவாக வந்து ஒரு இராணுவ வீரருக்கு வந்து இயந்திர துப்பாக்கி கொடுக்கும்போது 7 மேகசின் கொடுப்பாங்க. 7 மேகசின்ங்கிறது குண்டுகள் அடுக்கப்பட்டிருக்கிற 7 உரைகள். அந்த உரைகளில் 20 குண்டு இருக்கலாம், 16 குண்டு இருக்கலாம். அது வகையை, துப்பாக்கி வகையை பொறுத்து 25 குண்டு கூட இருக்கலாம். இன்றைக்கி வந்து வந்திருக்குது. அதை வச்சுருப்பார். ஒரு மேகசீனை இயந்திர துப்பாக்கியில் மாட்டி ரெடியாக வச்சுருப்பார். 6 மேகசீனை வந்து அவர் அதுக்குன்னு சிறப்பான உடை அணிஞ்சிருப்பார். அந்த உடைகளில் சொருகி வச்சுருப்பார். கிட்டத்தட்ட 150 குண்டு, 150 பேர்த்த ஃபயர் பண்ணுறதுக்கு, 150 ஃபயர் பண்ணுறதுக்கு ரவுண்ட் அவுட் ரெடியாக இருக்கும். இதோட எடையே பார்த்தீங்கன்னா 4 கிலோக்கு மேலே வந்துடும். இந்த துப்பாக்கி குண்டுகள் அந்த மேகசின் சேர்த்து சொல்லும்போது இந்த அர்பல் மாட்டிட்டாங்கன்னா இந்த குண்டுகள் அத்தனையுமே இலக்கை தவறாமல் சுற்றும், மிக துல்லியமாக சுற்றும். இந்த அர்பல் மாட்டல அப்படின்னா சண்டை நடக்குது, எதிரி சோல்ஜர் வந்து அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை குறிப்பாக சொல்லும்போது கிட்டத்தட்ட 60% வீணாக போயிடும். அப்போ குண்டுகளுடைய வீணாக போகிறதையும் இந்த அர்பல் குறைக்கும். எந்த குண்டும் மிஸ் ஆகாமல்
ஒன் ஷாட் ஒன் கில், அதாவது ஒரு சுடுதலுக்கு ஒரு கொலை அப்படிங்கிறத அர்பல் உறுதிப்படுத்துது. இது வந்து இந்த கீழே இருக்க அமைப்பில் ஒரு பேட்டரி மாட்டியிருப்பாங்க. இந்த பேட்டரி வந்து 60 மணி நேரம் தொடர்ச்சியாக செயல்படக்கூடியது. இந்த பேட்டரி அதில் அர்பலில் மாட்டியிருக்க பேட்டரி சண்டை இல்லாத சமயத்தில் 6 மாதம் வரைக்கும் இந்த பேட்டரி பவரோடு இருக்கும், சக்தியோடு இருக்கும். அப்படியே இந்த பேட்டரி தீர்ந்தாலும் புதிய பேட்டரி உடனே மாற்றிக்கலாம், மிக சிறியது தான். அப்படி இல்லாட்டியுமே அங்கேயே வச்சா சார்ஜ் போட்டுக்கலாம், சார்ஜ் போட்டு அந்த பேட்டரி யூஸ் பண்ணலாம். 60 மணி நேரம் அது தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடியது. இதில் எந்த ஒரு உங்களுடைய இதய துடிப்பை பரிசோதனை பண்ணி நீங்கள் ரொம்ப பதட்டத்தில் இருந்தாலுமே, அந்த இராணுவ வீரர் மிக பதட்டம், சண்டையில் பதட்டத்தில் இருந்து மனச்சோர்வில் இருக்கிறாரு, அவர் வீட்டை பிரிஞ்செல்லாம் இருக்கும்போது கூட இந்த அர்பல் அதையெல்லாம் பரிசோதனை பண்ணி மிக துல்லியமாக குண்டனுப்போம். அந்த இராணுவ வீரர் வந்து ஒரு வீட்டை பிரிஞ்சு வந்திருக்காரு, இல்லை கூட இருந்த ஒரு இராணுவ வீரர் வந்து துப்பாக்கி சூழல பலியாயிட்டாரு, அந்த வித பயம், பதட்டம், சோர்வு எது இருந்தாலுமே அர்பல் இருக்கும்போது அது எதுவுமே ஆகாது. ஒரு முறை அவர் ட்ரிகரை ஃபஸ்ட்டு குண்டை மட்டும் அவர் சுட்டா போதும், மீதமுள்ள அனைத்து குண்டுகளையுமே மிக துல்லியமாக அர்பல் கம்ப்யூட்டர் வடிவமைப்பு உங்களுக்கு துணையாக நின்று அனுப்பிடும். நீங்கள் ட்ரிகர்லேருந்து கையெடுக்கிற வரைக்கும், நீங்கள் ட்ரிகர்லேருந்து கையெடுத்தோடனே அர்பல் ஸ்டாப் ஆகிடும். இந்த இவ்வளோ பெரிய ஒரு புரட்சி இராணுவ சண்டை களத்தில் கிட்டத்தட்ட புரட்சி. இந்த அர்பல் வந்து சராசரி விஷயமே இல்லை, மிகப்பெரிய புரட்சி. இந்த அர்பலுடைய வடிவமைப்பு அனைத்துமே அந்த இயந்திர துப்பாக்கி கிரிப்பில் கீழே இருக்கிற ஒரு சிறிய டப்பா மாதிரி, சின்ன டப்பாக்குள்ள அத்தனை கம்ப்யூட்டர் மென்பொருள்கள், மைக்ரோ ப்ராசஸர், நம்ம பரிசோதிக்கும் கருவி எல்லாமே அதுக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க. அந்த சின்ன பகுதி, சதுரமான பகுதியை தயாரிக்கிறது இந்தியாவில் தான் அந்த முக்கியமான அவ்வளோ ஒரு பொக்கிஷம் போன்ற பகுதி இங்கே உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதானே தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அதுக்கு ஒரு என்ன சொல்லலாம், தர்மம் இருக்குது. நம்ம சண்டை போடும்போது நமக்கு அவங்க ஆயுதம் கொடுத்தாங்க, நமக்காக எல்லாம் பண்ணாங்க இஸ்ரேல்காரங்க. இப்போ வந்து நம்மளுடைய நேரம், நம்ம வந்து அதை உற்பத்தி பண்ணி இங்கேருந்து இந்தியாவிலிருந்து அர்பல் மட்டுமல்ல, இந்த ஏஐ வகை ஆயுதங்கள், ஆளில்லா ரோபோட், ட்ரோன்ஸ், ட்ரோன்ஸ், வெடிபொருட்கள், வெடி மருந்துகள், இன்னும் நிறைய ராக்கெட்டோடைய இன்ஜின்கள், உதிரி பாகங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த அர்பலுமே இங்கே தான் தயாராகிட்டு இருக்கு. அர்பலுங்கிறதுக்கு அர்த்தம் வந்து இஸ்ரேல் இருக்க ஒரு மலை, அந்த மலை வந்து இஸ்ரேலை காப்பாற்றும். அதனால் அந்த காப்பாற்ற இயற்கை சீட்டு இருந்து, அதனால் அந்த அர்பலுங்கிற அந்த மலையோட பெயர் வச்சுருக்காங்க. அது சின்னதாக இருந்தாலுமே மலைக்கு ஒப்பானது. இன்னைக்கு ரெண்டாவது இந்தியாவை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்பகத்தன்மை. இந்த அர்பலை தயாரிக்கிறதுக்கு அந்த IWI நிறுவனம் வந்து 10 வருஷம் இரவும் பகலும் விஞ்ஞானிகள் போராடி இருக்காங்கிறாங்க. அப்போ அந்த கண்டுபிடிப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். இதே சீனாவில் கொடுத்துருந்தா சீனா இன்னும் வேகமாக தயாரிச்சிருப்பாங்க. ஆனால் கொடுத்த உடனே காப்பி பண்ணி அவன் ஒரு பக்கம் விற்றுருப்பான். நிச்சயமாக இந்தியா அதை செய்ய மாட்டாங்க. நம்பகத்தன்மை, இந்தியா மேலே ஒரு நம்பகத்தன்மை. அதனால தான் அவ்வளோ மிகப்பெரிய மலையை போன்ற அமைப்பு அர்பல். சரியாக சொல்லணும்னா பேரும் மலை தான், அதோட அமைப்பும் மலையை போன்ற காப்பாற்றக்கூடிய அமைப்பு, சின்னதாக இருந்தாலுமே. இன்னொன்று மிக முக்கியமானது, நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறது ஒன்று, இஸ்ரேலும் மற்ற உலக நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளானட்லேயே இந்த உலகத்தை அவங்க சொல்ல, வேர்ல்டில் பிளானட்டுங்கும்போது எல்லா கிரகங்களும் சேர்ந்தது, அத்தனை கிரகங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாலுமே கம்ப்யூட்டரில் மிக சிறந்த விற்பனர்கள், மிக ஸ்கில்டு ஆட்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க, புதிதான கண்டுபிடிக்கிறவங்க, இந்த கம்ப்யூட்டர் விற்பனர்கள் பிரித்து மேயறவங்க எல்லாமே இந்திய இளைஞர்களும் பெண்களும் தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் சொல்கிறாங்க, உலக நாடுகளும் சொல்கிறாங்க. எவ்வளோ மிகப்பெரிய பெருமை பாருங்களேன். நிறைய பேர் சொல்கிறீங்க நம்ம அதை இன்னும் பின்னூசிய செய்ய, உலகம் ஒத்துக்குது. பிளானட்லேயே மிகச்சிறந்த அறிவாளிகள் இந்த கம்ப்யூட்டர் வந்து மிகச்சிறந்த அறிவுள்ள பொருள், அதை வந்து இயக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஆட்கள் வந்து இந்தியர்கள் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இஸ்ரேல் நம்மை தேர்ந்தெடுத்த காரணம். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பண்ணுற தயாரிப்பெல்லாம் இஸ்ரேலுக்கு போகுது. அங்கே வந்து அவங்க மிஷன்களில் அதை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லி இந்த 4 மிஷன்களில் தவார், அரத், கர்மேல், நெகவ், இதிலெல்லாம் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அர்பல் நமக்கும் பயன்படும். ஒன்று நம்ம தயாரித்து நம்ம மாட்டிக்கலாம். இந்த டெக்னாலஜி நம்ம இங்கே தயாரிக்கிறதுனால நாளை இந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு புதிய பெயரில்
இது உற்பத்தி பண்ணி நம்ம இயந்திர துப்பாக்கியில் மாட்டிக்கலாம். இன்றைய நிலைமைக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியாது. இந்திய பல்கலைக்கழகங்கள் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் செயற்கை நுண்ணறிவு படிப்பு, இயந்திர மனிதன் ரொபோட்டிக், இந்த ஏஐ படிப்புகளில் இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் அறிவுகள் இங்கே பயன்படுத்தப்படுது. இஸ்ரேலியர்கள் அதை இங்கே கொடுத்து நம்ம மாணவர்களை ஏஐயில் ரொபோட்டிக்கில் இதை சார்ந்த படிப்புகளை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தன்னுடைய அறிவை அறிவு அங்கே இருக்குது, அது உற்பத்தி கூட பூரா இந்தியாவை பயன்படுத்தி இந்த மாணவர்கள் முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மிக 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 பெருமையாக இருக்குது. இதோட ஆனால் எக்காரணம் கொண்டும் இதில் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை பற்றி அவங்க இன்னும் வெளிப்படுத்தலை. நானும் அதை வெளியே சொல்லலை. பரவலாக இது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே சொன்னேன். ஏன்னா இந்த டெக்னாலஜி வேறு எங்கேயுமே போயிடக்கூடாது. இஸ்ரேலை தாண்டி, இந்தியாவை தாண்டி இந்த டெக்னாலஜி எந்த நாட்டுக்குமே போகக்கூடாது. குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு போகவே கூடாது. ஏன்னா நாளைக்கு ஒரு சண்டை நடக்குது, இந்திய இராணுவ வீரர் அர்பல் பொருத்தப்பட்ட இயந்திர துப்பாக்கி வச்சிருக்காரு. இதில் ஒரே சேர சப்பமுக்கு சீன இராணுவ வீரர்கள், பயங்கரவாத பக்தன் இந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள், இந்த பயங்கரவாத பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாலுமே இந்த அர்பல் டெக்னாலஜி மாட்டியுள்ள இயந்திர துப்பாக்கி வைத்திருக்கிற இந்திய இராணுவ வீரர் தான் வெற்றி பெறுவார். அவங்கள விட மிக பல மடங்கு வேகத்தில் சுடுவார். அவங்கள விட குறிதவராமல் சுடுவார். எல்லாமே இதுதான் சிறப்பாக ஜெயிக்கும். அப்போ இந்த டெக்னாலஜி உள்ளுக்குள்ள அந்த ப்ராசஸருக்குள்ள சின்ன இதுக்குள்ள என்ன இருக்குன்றது வெளியே போகாமல் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது இஸ்ரேலுக்கும் கடமை, அது இந்தியாவுக்கும் கடமையாக இருக்குது. நான் ரொம்ப ஆழமாக போயிலாம் அதில் நான் டீட்டெயில் சொல்லலை. பரவாயில்ல, இந்த அர்பல்ங்கிறது என்ன, இது என்ன பண்ணு மட்டும் சொன்னேன். இன்னைக்கு பயங்கரவாத பக்தர்கள் இந்த அரபு உலகம் மிக கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்தியாவை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் இப்படி 1,80,000 பேர்த்து அழிச்சதுக்கு அவங்க தரப்பில் வெறும் 800 பேர் தான் ராணுவ செத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய அழிவை காசா மற்றும் லெபனான், ஈரான் எல்லா பக்கமும் கொடுக்கறதுக்கு அமெரிக்காவும் இந்தியாவும் முக்கிய சக்தியாக விளங்குறாங்க. நாங்கள் எவ்வளோ போராடியும் இந்திய அரசும் இந்திய பிரதமரும் அதை ஒன்றுமே கண்டுக்கல. இதை விட முக்கியமானது, இங்குள்ள சில நபர்கள் நம்ம இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணி இஸ்ரேலுக்கு போகிற ஆயத்தை தடை பண்ணுங்கன்னு சொல்லி போகும்போது அந்த வழக்கை முற்றாக தள்ளுபடி பண்ணது இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதையும் அந்த பயங்கரவாத பக்தர்கள் சொல்கிறாங்க, இந்திய அரசு ஒன்றும் செவி சாய்க்கிறது இல்லை, கோர்ட் ஒன்றும் செவி சாய்க்கிறது இல்லை, ஏகப்பட்ட ஆயுதங்கள் செஞ்சு இங்கே அனுப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் முற்றாக தோற்கடிக்கப்பட்டதுக்கு, ஹமாஸ் வீழ்த்தப்பட்டதுக்கு, இசபுல்லா தலைவர்கள்லாம் வீழ்த்தப்பட்டதுக்கு, அந்த இயக்கம் அழிக்கப்பட்டதற்கு இந்த இந்தியாவும் இவருடைய தலைவர்களும் இந்த நீதிமன்றங்களும் இந்த ஆயுதங்கள்லாம் காரணம்ங்கிறாங்க. பிரதமர் சொன்னதை ஒரே வேளை சொல்லி முடிச்சுக்கலாம். பயங்கரவாதம் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை இந்தியா எதிர்த்து நிற்கும், எதிர்த்து போராடும், வேரோடும் வேரடி மண்ணோடும் இல்லாமல் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடிஜி சொல்லியிருந்தாரு. அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றிகள்.